பள்ளிக்கூடம் போறவ இப்படி பாரு சாமி. சந்தேகம் பொல்லாதது. கணவன் மனைவி இடையே புரிதல் இல்லாமல் ஏற்படும் சாதாரண வாக்குவாதம் கூட வார்த்தை யுத்தமாக மாறி தம்பதியர்களுக்கிடையே விரிசலை ஏற்படுத்திவிடும். பெரும்பாலான பிரிவுகள் பேச்சுவார்த்தையால் நிலைமையை உணர்ந்து மீண்டும் கைகோர்த்து இருக்கின்றது. எத்தனை ஆண்டுகளானாலும் சிலர் மனைவி மீது வன்மத்துடனே சுற்றுவார்கள். அப்படிப்பட்ட விசித்திரமான கணவனால் நிகழ்த்தப்பட்ட பயங்கர சம்பவத்தின் பகீர் பின்னணி குறித்து விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அடுத்த 74 கிருஷ்ணாபுரம் பகுதியில் உள்ள தோட்டத்து வீட்டுக்கு புதன்கிழமை காலை பின்னந்தலையில் வெட்டுக்காயங்களுடன் ஓடி வந்த தாடி வைத்த ஆசாமி ஒருவர் தன்னை 2 பேர் விரட்டி வந்து வெட்டிவிட்டு தப்பி ஓடியதாக கூறி தரையில் படுத்து கிடந்து அழுது உருண்டார். தகவல் அறிந்து திரண்ட அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த போலீசார் அவர் யார் என விசாரித்த போது பக்கத்து தோட்டத்தில் உள்ள வீட்டில் வசித்து வரும் தவமணி என்ற பெண்ணின் கணவரான அசோக் குமார் என்பது தெரிய வந்தது. உடனடியாக போலீசாரும் அக்கம் பக்கத்தினரும் அவரது வீட்டில் சென்று மனைவி தவமணிக்கு தகவல் சொல்ல சென்றனர். அங்கு சென்று அவர்கள் வீட்டுக்குள் தவமணியும் அவரது 3 குழந்தைகளும் சர்ற மாறியாக வெட்டப்பட்டு இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதை கண்டு மிரண்டு போயினர். உடனடியாக அங்கு வரவழைக்கப்பட்ட கூடுதல் போலீசார் உயிருக்கு போராடிய தவமணியையும் அவரது மகள் அருள்குமாரியையும் மீட்டு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். பலத்த காயத்தால் உயிரிழந்து கிடந்த குழந்தைகளான வித்யா ராணி மற்றும் அருள் பிரகாஷ் ஆகிய இருவரின் சடலங்களையும் மீட்டு பிணக்கூராய்வுக்காக அனுப்பி வைத்தனர். தலையில் வெட்டு காயங்களுடன் அழுது புரண்ட அசோக்குமார் சிகிச்சைக்காக கெங்கவல்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரது மனைவி தவமணியும் மகள் அருள்குமாரியும் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவர்கள் இருவருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கணவன் இருக்கும் நிலையில் ஊரை விட்டு ஒதுங்கி அந்த பெண் தனது குழந்தைகளுடன் தோட்டத்து வீட்டில் வசிக்க என்ன காரணம்? தனது குடும்பத்துக்கு இப்படி ஒரு கொடூர நிகழ்வு ஏற்பட்டது அவருக்கு தெரியுமா? மனைவி குழந்தைகளை பிரிந்து கணவன் தனியாக வசித்தது ஏன்? போலீஸ் விசாரணையில் துப்பு துலங்கியதா? தவமணி குடும்பத்தினர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியது யார் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை முன்னெடுத்தனர். அசோக் குமாருக்கும் அவரது மனைவி தவமணிக்கும் 7 வருடங்களுக்கு முன்பு ஒரே ஒரு மகள் மட்டும் இருந்தபோதே நடத்தையில் சந்தேகப்பட்டு அடித்து உதைத்ததோடு மனைவி மீது காவல் நிலையம் வரை சென்று புகார் அளித்திருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. அப்போது நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் தனது மனைவியை எப்போதும் தீராத சந்தேக கண்கொண்டு பார்ப்பது தெரிய வந்ததால் போலீசார் புத்தி சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஊருக்குள் இருப்பதால் தானே அனைவரிடமும் பேசும் நிலை வருகிறது என்று எண்ணிய அசோக்குமார் தனது மனைவியிடம் எவரும் பேசக்கூடாது என்பதற்காக ஊரை விட்டு வெகு தூரம் வந்து காட்டுக்குள் ஒரு சிறிய வீட்டில் குடி வைத்தார். தனது மனைவியுடன் சேர்ந்து ஒரே வீட்டில் வாழாமல்
தனது தந்தை பணிபுரிந்த நெய்வேலியில் ஆட்டோ ஓட்டிய அசோக்குமார் ஆட்டோவிலேயே தங்கி சவாரிக்கு சென்று வந்துள்ளார். அவ்வப்போது தனது வீட்டுக்கு வந்து மனைவி குழந்தைகளை பார்த்து தங்கிச் செல்வதை வழக்கமாக வைத்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் அவரது குடும்பமும் அவரும் வெட்டப்பட்ட சம்பவம் நிகழ்ந்திருப்பதால் இந்த கொடூர கொலைகளை செய்தது யார், அசோக்குமாரை விரட்டி வந்து வெட்டிய அந்த இரு நபர்களும் யார் என்று போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டனர். மனைவி குழந்தைகளை மட்டுமில்லாமல் கணவனையும் தோட்டத்துக்குள் வெட்டி போட்டார்கள் என்றால் யாருடன் அவருக்கு தீரா பகை? இந்த கொடூர படுகொலைகளின் பின்னணியில் மறைந்திருக்கும் பூச்சாண்டி யார்? போலீசுக்கு மோப்பநாய் காட்டிக் கொடுத்த கொடூரன் யார்? இந்த கோர சம்பவத்துக்கு என்னதான் காரணம்? இதற்கிடையே சம்பவ இடத்திற்கு மோப்பநாய் லில்லி வரவழைக்கப்பட்டது. அசோக்குமார் வீட்டுக்குள் இருந்து ஓடிச் சென்ற போலீஸ் மோப்பநாய் ஒவ்வொரு தோட்டமாக கடந்து ஓடியது. இறுதியாக மோப்பநாய் லில்லி அசோக்குமார் வெட்டுப்பட்டு படுத்து உருண்ட இடம் வரை ஓடிச் சென்று அங்கேயே நின்றதால் போலீசாரின் சந்தேகம் அசோக்குமார் மீது திரும்பியது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் மீதும் அரிவாள் வெட்டு விழுந்த நிலையில் அசோக்குமார் மீது மட்டும் வெட்டுக்காயம் லேசாக காணப்பட்டது. அவர் வெட்டப்பட்டதாக கூறப்பட்ட இடத்தில்தான் அவரை வெட்டிய அரிவாளும் கைப்பற்றப்பட்டது. மருத்துவமனையில் இருந்து அவரிடம் விசாரித்த போது தன்னை யாரோ பின்னால் இருந்து வெட்டிவிட்டு ஓடிவிட்டதாக கூறி சுய நினைவிழந்தது போல படுத்துக் கொண்டார். நெய்வேலியில் தங்கி ஆட்டோ ஓட்டி வந்த அசோக்குமார் எதற்காக இங்கு வந்தார்? வேறு ஒருவர் தோட்டத்திற்குள் வந்தது எப்படி? தாக்குதல் நடத்தியது யார் என்று போலீசார் அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டதால் அசோக்குமார் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார். போலீசாரின் கிடுக்குப்பிடி விசாரணையில் கொலைக்கான மர்மம் விலகியது. அசோக்குமாருக்கு மனைவியின் நடத்தையில் எழுந்த சந்தேகம் தொடர்பாக 7 வருடங்களாகவே பிரச்சனை இருந்து வந்ததாகவும், பிரச்சனைகளுக்கு இடையே இருவருக்கும் 2 குழந்தைகள் பிறந்தாலும் சந்தேகம் தீர்ந்த பாடில்லை என்றும் கூறப்படுகிறது. கடந்த திங்கட்கிழமை தனது மனைவியின் செல்போனுக்கு தொடர்பு கொண்ட போது அவர் போனை எடுக்கவில்லை என்பதால் அவர் வேறு யாருடனோ பேசிக் கொண்டிருப்பதாக நினைத்து ஆத்திரத்தில் வீட்டுக்கு புறப்பட்டு வந்துள்ளார் அசோக்குமார். கையில் பூச்சிக்கொல்லி மருந்து ஒன்றை வாங்கி வந்து அதனை குடித்து உயிரை மாய்த்து கொள்ளப் போவதாக கூறி அவர் மனைவியிடம் மிரட்டிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. பயந்து போன தவமணி தனது மாமனார் மற்றும் மாமியாருக்கு தகவல் தெரிவிக்கவே அவர்கள் வந்து அசோக்குமாருக்கு புத்திமதி கூறி நெய்வேலிக்கு திருப்பி அனுப்பியுள்ளனர். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று இரவு சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டுக்கு மீண்டும் திரும்பி வந்த அசோக்குமார் புதன்கிழமை காலை அரிவாளால் தனது குழந்தைகளையும் மனைவியையும் கதற கதற கொடூரமாக வெட்டி உள்ளான். கொலை வழக்கில் சிக்காமல் தப்பிப்பதற்காக வீட்டை விட்டு வெளியில் வந்து தன்னைத்தானே அரிவாளால் பின்மண்டையில் லேசாக வெட்டிக்கொண்டு இருவர் வெட்டிவிட்டு சென்றதாக நாடகமாடியது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. மனைவி மீது ஏற்பட்ட தீரா சந்தேகத்தால் சைக்கோ போல மாறிய அசோக்குமாரின் கொடூர செயலால் 2 குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்ததோடு மனைவியும் மற்றொரு குழந்தையும் உயிருக்கு போராடி வருகிறார்கள் என்று போலீசார் தெரிவித்தனர். கணவன் மனைவிக்கு இடையே சந்தேகம் எழுந்தால் நிதானமாக அமர்ந்து தங்களுக்குள் மனம் விட்டு பேசி தீர்த்து கொள்வது பெரும் பிரச்சனையை தவிர்க்க உதவும். கணவன் அல்லது மனைவி யாராவது ஒருவர் குடும்ப நலன் கருதி பொறுத்து போவது பிரச்சனையை உடனடியாக தீர்க்க உதவும். குழந்தைகளின் எதிர்காலத்தை மனதில் வைத்து கணவனின் சேட்டைகளை பொறுத்து அருளும் தாய்மார்கள் ஏராளம். அதேபோல அடங்கா மனைவியானாலும்
அன்பு காட்டி அரவணைக்கும் ஆண்களுக்கும் இங்கே பஞ்சமில்லை. பேசி பார்த்தும் பலனில்லை என்றால் பிரிந்து செல்வது நலம். அதை விடுத்து கையில் ஆயுதம் ஏந்தினால் அது அழிவை தரும். குடும்பமாக இருந்தாலும் குற்றம் கேடு தரும்.